கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் காத்திருக்கிற அநேக காரியங்களிலே ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அநேக காரியங்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம், தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக முறை அநேக காரியங்களிலே நாம் பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குமா அல்லது இது நடக்காமலே போய்விடுமோ, நாம் காத்திருந்த காரியங்கள் எல்லாம் ஏமாற்றமாய் முடிந்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் கடந்து வந்திருக்கலாம். அநேகர் நம்பியிருந்த காரியங்களிலே அவைகள் நடப்பதற்கு எந்த வழியும் எந்த அறிகுறியும் இல்லாத, எந்த வாய்ப்புமே எந்த சூழ்நிலையுமே இல்லாத சூழ்நிலையில் சிக்கல்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள், திருமண காரியங்கள், அல்லது நீங்கள் நம்பி இருந்த பதவி உயர்வுகள், வேலைகள், அல்லது கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் கர்த்தரே சொன்ன நல்ல தீர்க்க தரிசனங்கள், யாதோ மனிதர்கள் அல்ல, ஏதோ அவர்கள் மூளையில் தோன்றிய வார்த்தைகள் அல்ல, கர்த்தரே உங்களை நம்ப பண்ணின காரியங்களில் கூட ஒருவேளை காலதாமதம் என்று உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு கேள்விகளை அது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். பல்வேறு கேள்விகளினால், சந்தேகங்களினால் அல்லது பயங்களினால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரையே நம்பி காத்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு காரியமெல்லாம் இப்படித்தான் நடக்கிறது என்பதை தயவாய் அறிந்து கொள்ளுங்கள். அநேகர் பாருங்க, அவசரப்பட்டு காத்திருக்க மனமில்லாதபடி, பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்க மனமில்லாதபடி தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். அன்பு தேவ பிள்ளைகளே, தவறான வழியிலே தங்கள் வழிகளை நிர்மாணித்துக் கொண்டவர்கள், தாறுமாறான வழிகளிலே சிக்கிக் கொண்டவர்கள், கர்த்தரே திறக்காத தவறான கதவுகள், தவறான பாதைகளிலே சென்று, தவறான வழிகளிலும் பாதைகளிலும் சென்று அகப்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த தேவ வார்த்தையை, கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளை, அவரே சொன்ன தேவ வார்த்தைகளை உறுதியாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, உறுதியாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் அதை விசுவாசியுங்கள். எந்த ஆபத்துகள், தாமதங்கள், எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின, ஏதோ மனிதர்கள் சொன்ன அல்ல, ஏதோ மனிதர்கள் வாயினால் அவர்கள் தங்கள் மூளையில் இருந்து ஒருவேளை அவர்கள் தீர்க்க தரிசனம் போல் சொல்லி இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே உங்களை நம்ப பண்ணின, மறுபடியுமாய் உங்களை விசுவாசிக்க பண்ணின, உங்களுக்கென்று கொடுத்த நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றாமல் அவர் போவதே இல்லை. மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறும் என்று காத்திருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த அவசர கதியிலே சில வேளைகளிலே பாருங்கள், இந்த காத்திருக்கிற காரங்களிலே சத்துரு அநேக தீமையான விதைகளை விதைப்பது உண்டு. தீமையான வழிகளிலே தேவ பிள்ளைகளையும் நடத்தி செல்வது உண்டு. நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருந்தால் கூட தப்பி செல்ல வழியே இல்லை. என் பிள்ளைக்கு, என் மகன், என் மகளுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்பதை நாங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கிறது. மிக நீண்ட காலமாய் காத்திருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு, அல்லது என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய ஊழியத்திலே தான் நம்பி இருக்கிற காரியங்கள் தாமதமாய் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை காலங்களும் சூழ்நிலைகளும் சமயங்களும் உங்களுக்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். கர்த்தர் தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நொடி பொழுதிலே மாற்றிவிடுவார்.
நன்றாய் உறுதியாய் விசுவாசியுங்கள். நீங்கள் அநேக முறைகளிலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால், நீங்கள் நினைத்து கூற பார்த்திராத ஆசீர்வாதங்களினால் உங்கள் பள்ளத்தாக்குகளும் தேவைகளும் நிச்சயமாய் நிரம்பி வழியும். அந்த நல்ல காலங்கள் வரும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஆமென். விசுவாசம் என்பது அன்பு தேவ பிள்ளைகளே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதே. அந்த நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, திட நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தைரியமாய் காத்திருங்கள். விரைவாய், அதிவிரைவாய் கர்த்தர் செயல்படும்படியாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், இனி இவைகள் நடப்பதே இல்லை என்று காத்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் வெகு விரைவாய் சீக்கிரமாய் கிரியை செய்யும்படியாய், அவருடைய கரத்தை அசைக்கும்படியாய் உங்களுக்காய் இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். பாருங்க, ஆபகூக் என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகிறார். ஆபகூக் 2:1 எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் காவலிலே தரித்து நான் காத்திருந்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்ன சொல்ல போகிறார், நான் என்ன மறு உத்தரவு கொடுக்க போகிறேன் என்றும் அந்த மனிதன் அரணிலே நிலை கொண்டிருந்து அவன் காவலிலே தரித்து கொண்டிருந்தான் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன காரியத்தை அந்த 3ஆம் வசனத்திலே அவர் அற்புதமாய் சொல்லுகிறார். பாருங்கள், காத்திருந்த அந்த மனிதனுக்கு காத்திருந்த அந்த மனிதனுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரனே, உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல தரிசனங்களை, நல்ல திட்டங்களை அவர் நிறைவேற்றும்படியாய் இன்னும் அதை அவர் தன்னுடைய சிந்தையிலே வைத்திருக்கிறார். ஆமென். குறித்த காலத்திற்காய் அதை வைத்திருக்கிறார். சகோதரியே, உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து அவர் உன்னை நம்ப பண்ணின காரியங்களிலே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நடக்கும் என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் கணவன் மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு அவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப பண்ணின, இன்னும் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அவருடைய கரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். இன்னும் அந்த திட்டம், அந்த ப்ராஜெக்ட், ஆமென், அந்த மேன்மையும் மகிமையுமான ராஜரீக மேன்மை உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். கர்த்தர் சொல்வதை பாருங்கள், அது முடிவிலே விளங்கும். அது விளங்கும். எல்லோர் கண்களும் காணும்படியாய் விளங்கும். காண்கிறவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் அதை விளங்க செய்வார். அது பொய் சொல்லாது. கர்த்தர் சொல்லுகிறார், அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தைகள் பொய் சொல்லுவதில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை தாமதமானாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் அந்த நன்மையை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எசேக்கியேலுக்கு சொல்லும் போது 12ஆம் அதிகாரத்திலே, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். அவர் சொன்னதுதான். இவர் ராஜாதி ராஜா, மறந்து விடாதிருங்கள். அற்புதங்களின் ஆண்டவர், மறந்து விடாதிருங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று ஏசாயா 46 தேவ ஜனங்களுக்காய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அறிகுறியே இல்லை, என் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தியம் இல்லாத
கூடாத காரியங்களை சாத்தியமாக்குகிறவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். ஆமென். முடியாதவைகள் என்கிற காரியங்களிலே அதை முடித்து வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் ஒருவேளை சொல்லலாம், சிலர் ஒருவேளை சொல்லலாம், நாங்கள் வீடு கட்டுவதற்காக எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் எல்லா வசதியும் இருக்கிறது, நாங்கள் வீட்டை கட்டி விடுவோம், நிலத்தை வாங்கிவிட்டோம், செங்கல் சிமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கிறது, திருமணத்திற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாம் எவரிதிங் ரெடி. ஈவன் மாப்பிள்ளையும் ரெடியா இருக்கும், பொண்ணும் ரெடியா இருந்தாலும் கல்யாணம் நடக்காத வருஷ கணக்கிலே காத்திருந்து ஏமாந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, எல்லாம் இருந்தாலும் காரியம் நடக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு வீட்டை எப்படியாகிலும் கட்டிவிடலாம் என்று நம்பிக்கையோடு எல்லா செல்வங்களையும் பொருட்களையும் சபதரித்து வைத்து ஏன் என்று தெரியவில்லை, தாமதமாகிறது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். பிள்ளைகளுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது, நகைகள் ரெடி, எல்லாம் ரெடி, திருமணமோ நாங்கள் நினைத்து பார்த்திராத வகையிலே தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ரேங்க் வாங்கி இருக்கிறான், நல்ல ஸ்டாண்டர்ட்ல நல்ல முறையில் இருக்கிறான், இன்னும் என் பிள்ளைக்கு மாத்திரம் ஏன் தாமதமாகிறது என்று சொல்லுகிறவர்கள். இவரை போல் படித்தவர்கள் எல்லோரும், படிக்காதவர்களும் படித்தவர்களும், என் பிள்ளையோடு இருந்தவர்கள் எல்லாம் எங்கோ போய்விட்டார்கள். எத்தனையோ உயரங்களிலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எத்தனையோ பேருக்கு காரியங்கள் மேன்மையாய் நடந்து கொண்டிருக்கிறது. என் மகன், என் மகள் மாத்திரம் என்ன இப்படி ஒரு காரியம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வரும் வரும் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. பாருங்கள், நேற்றைய தினம் நாம் தியானிக்கும் பொழுது, நேற்றைய தினம் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பஞ்சகாலத்திலே யாக்கோபு, பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். ஓ மைட்டி காட். ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைத்த அந்த விதையை கர்த்தர் 100 மடங்காய். எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமாகும்? அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள் கர்த்தராலே ஆகும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசியுங்கள். காற்றையோ மழையையோ பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். அறிகுறிகளை, காலங்களையும் சமங்களையும் பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய், கர்த்தர் சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும் விளங்கும் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். என்ன தாமதிப்பதில்லைன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது மொத்தமாய் வைத்துவிட்டு, உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறதா? எல்லாம் இவர்கள் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள், அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லாம் ரெடியாக இருக்கிறது, காரியம் நடக்கும், நடக்கட்டும், நல்லதுதான். ஆனால் உங்கள் காரியமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அதே ஆபகுக்கு கிட்ட, ஐயா, அரணிலே காத்திருந்து தேவ சமூகத்திலே காவலில் காத்திருப்பது போல் தேவனுடைய வார்த்தைக்காய் அந்த மேன்மையும் மகிமையுமான ஒரு வெற்றி திருப்புமுனை எனக்கு வராதா? என் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ வராதா? ஒரு மாற்றம் வராதா என்று காத்திருந்த அந்த மனிதனுக்கு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, 14ஆம் வசனத்திலே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இது கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி எல்லாம் நிரம்பும். மாற்றமே இல்லை. ஓ க்ளோரி. இந்த தேசமெல்லாம் ஒரு நாளிலே, இந்த பட்டணங்கள் எல்லாம்
எல்லாம் ஒரு நாளிலே, இந்த புறஜாதிகளும் ஒரு நாளிலே, இந்த பட்டணங்கள், இந்த தேசம் மட்டுமல்ல, எந்த தேசமும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிச்சயமாய் இந்த பூமியும் பூச்சக்கரமும் நிறைந்திருக்கும். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஏன் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஐயா, இது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும், அதற்காய் காத்திரு, அது பொய் சொல்லாது, முடிவிலே விளங்கும் என்று சொன்னவர் இங்கே ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இது அதற்கும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. சொந்த வாழ்க்கையிலும், ஆமென், உங்க தெருவுல, உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல, உங்க பட்டணத்துல, ஆமென், ஹல்லேலூயா, சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய், எல்லா அறிந்த தெரிந்தவர்கள் எல்லோரும் காணும்படியாய் கர்த்தருடைய மகிமை இந்த சகோதரிக்காய், இந்த சகோதரனுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய், இவர்கள் மகளுக்காய், மகனுக்காய் கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்கள். இப்படி ஒரு காரியம் நடக்க கூடுமோ? இப்படி ஒரு அசாத்தியமான காரியம் எங்கும் சாத்தியமாகுமோ? இப்படி முடியாது என்று நினைத்த காரியம் திடீரென எப்படி சம்பவித்தது இவர்களுக்கு, இவர்கள் குடும்பங்களுக்கு என்று எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரம்பும்படியாய், சுற்றி இருக்கிற எல்லோரும் அதை அறிந்து கொள்ளும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல நான் சொல்றேன், சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் நிரம்பும்படியாய். இனி இவங்க உருப்பட மாட்டாங்க, இனி இவங்க வாழவே முடியாது, இனி இவர்கள் எழும்பவே முடியாது, இனி எங்க இவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இனி எல்லாம் இவளுக்கு ஒரு திருமணம் எப்படி நடக்கும்? அதற்கு எந்த சாத்தியமும் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒரு திருமணத்திற்கு எந்த வழியும் இல்லை. இவனுக்கு எங்க இனி வேலை கிடைக்க போகிறது? இவனெல்லாம் இனி எந்த வேலைக்கும் போக முடியாது, அரசாங்கமும் சரி அல்லது தொழிலும் சரி, இவன் வாழ்க்கையில இனி அப்படி ஒரு காரியம் நடப்பதே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அநேக பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு முதலாளியாய், ஒரு எஜமானாய் இவனை மாற்றுவது என் தேவனுக்கு லகுவான ஈஸியான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம் என்பதை என் அன்பு சகோதரியே மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல, ஆமென், உங்கள் சுற்று வட்டாரம் எல்லாம் அறிந்த தெரிந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் அவர்கள் எல்லோரும் இவர்களுக்கா மகிமையாய் மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார்களே. எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது? இப்படி ஒரு ஊழியம் இவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? எப்படி இந்த மகிமையான காரியங்களை பெற்றுக் கொண்டார்கள்? இவர்கள் பிள்ளைகளா? இவளுடைய மகனா அவன்? ஐயா, இவள் அவளுடைய பிள்ளையா என்று எல்லோரும் ஹல்லேலூயா ஆச்சரியப்படும் வகையிலே மைட்டி காட், கேள்விக்குறியாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, கேள்விக்குறியாய் அநேகம் ஆயிரம் கேள்விகளோடு உங்கள் பிள்ளைகளை பார்த்தார்களே, அநேகம் ஆயிரம் கேள்விகளோடு உங்களை, உங்கள் குடும்பத்தை பார்த்தார்களே, அந்த கேள்விக்குறிகளை எல்லாம் என் தேவன் ஒரு நாளிலே ஆச்சரியக்குறியாய் மாற்றுவார், சந்தேகமே இல்லை. அந்த நாளுக்காய் காத்திருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாளுக்காய் உறுதியாய் காத்திருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் உறுதியாய் நம்பும் பொழுது உங்களையும் அவர் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் மறந்து விடாதிருங்கள். நேற்றைய செய்தியை நாலத்தனையாய் மாத்திரமல்ல, நூறத்தனையாய் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு லகுவான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். ஆமென். மைட்டி காட், ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஐயா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே அவருடைய வார்த்தைகளை நம்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெறும்படிக்கு பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார் யாக்கோபு 5. ஓ கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஐயா, பயிரிடுகிறவன் எப்படி பூமியின் நற்பலன்களை அடையும்படியாய் முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறானோ, அப்படியே நீங்களும் நீடிய பொறுமையோடே இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, thank you Lord. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமென். காத்திருக்கிற காரியங்களில் இனி இந்த காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்ற பயத்தோடும் கலக்கத்தோடும் வந்திருக்கிற பிள்ளைகள், ஐயா, இவைகள் எல்லாம் செம்மையாய் நடந்தது, இவைகள் எல்லாம் வெற்றிகரமாய் நடந்தது. கர்த்தர் இப்படியாய் எங்களை அழகும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த காரியமோ எங்கள் வாழ்க்கையிலே தாமதமாகி கொண்டிருக்கிறது. இந்த காரியமோ எங்கள் வாழ்க்கையிலே நடப்பது போல் தெரியவில்லை. எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனக்காக, என் மகளுக்காக, என் குடும்பத்திற்காய் என்ன நடக்கும் என்பதாய் எங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை என்பது போல் நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நனியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நகோமியோடு கடந்து சென்ற ஒரு ரோத்திற்காக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல போவாசை ஏற்படுத்தினது போல என் தெய்வமே, உம்முடைய பாதப்படியிலே வந்து காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஓ லார்ட், நல்ல ஒரு காரியங்களை விரைவாய் நடப்பிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை அப்படியாய் செம்மையாய் நடத்துவீராக. அனாந்தரங்களிலே அலைந்து கொண்டிருந்த ஆமென் கர்த்தருடைய தாசனாகிய அந்த தாவீதுக்கு அவன் பொறுமையோடே அலைந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் ஒரு நாளிலே கண்டுபிடித்தீரே. ஒரு நாளிலே அந்த இளைஞனுக்காய் கர்த்தர் அந்த பெரிய ராஜரீக கிருபைகளை, ராஜரீக மேன்மைகளை கொடுத்தது போல என் தெய்வமே, பல்வேறு குழப்பங்களிலும் ஆபத்துகளிலும் பொறாமைகள் போட்டிகளினால் நெருக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற, அவமானப்பட்டு சிதறடிக்கப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று இறங்கும்படியாய், இன்று நீதி செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு நல்ல மொர்தெகாயை, ஒரு எஸ்தரை எப்படி நினைத்தருளினீரோ, ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளை நீர் கண்டு கொண்டதனால் அல்லவோ, அவர்களை குறித்து நீர் வைத்திருந்த பெரிய தரிசனங்களை, அவர்களை நம்ப பண்ணின காரியங்களை, அவர்கள் நினைத்ததை காட்டிலும், வேண்டிக் கொண்டு விரும்பினதை காட்டிலும் மகிமையான காரியங்களை செய்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகள், அதிகாலை ஜெப வேளையிலே வந்து தேவ சமூகத்திலே ஆமென் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். ராஜரீக மேன்மைகள் உண்டாகும்படியாய் எப்படி யோசேப்புக்காக ஒரு பார்வோனிடம் நடு ராத்திரியிலே பேசினது போல, ஒரு பார்வோனை கலங்கடித்தது போல என் தெய்வமே, ஒரு தானியேலுக்காக ஒரு நேபுகாத்நேச்சரை கலங்கடித்தது போல என்று உம்முடைய கரம் அசைக்கப்படுவதாக. வரவேண்டிய நன்மைகள் பிள்ளைகளுக்காய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. தடைபட்டிருக்கிற காரியங்கள் விரைவாய், அதிவிரைவாய் நிறைவேறும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ லார்ட், நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் வரும் அளவும் நாங்கள் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளை, இவர்களை
பிள்ளைகளை, குடும்பங்களை நீ நம்ப பண்ணின காரியங்களிலே நீரே எங்களுக்கு எழுதி கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படியாய் ஒரு ஆபிரகாமுக்காக ஒரு நாளிலே அவன் விசுவாசித்த காரியங்களை என் தெய்வமே நீங்க அவனுக்கு நீதியாய் நினைத்தது போல் என் அன்பு சகோதர சகோதரிகள் பல நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களிலே இந்த மாதம் இந்த துவக்க காலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகட்டும். இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளோடு பேசுவீராக. மோசேக்காக ஒரு முட்செடி பற்றி எரிந்தது போல் இவர்கள் தரிசனங்களிலே இன்று கர்த்தர் பேசும்படியாய், தரிசனங்களிலே சொப்பனங்களிலே கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி என் தெய்வமே நீர் எங்களை நம்ப பண்ணின காரியங்களிலே விரைவாய் அதிவிரைவாய் நன்மைகள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அரணிலே காத்திருப்பது போல என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நிலை கொண்டிருந்து ஐயா குறித்த நேரங்களிலே வந்து காத்திருந்து தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு உம்முடைய வசனங்களை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஆமென். அது பொய் சொல்லி விடாதபடி, சூழ்நிலைகள் அவர்களை பயமுடுத்தாதபடி ஆமென், அது முடிவிலே விளங்கும்படியாய், தாமதத்தாலும் அதற்கு காத்திருக்கிற கிருபைகளை இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய் அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. ஓ லார்ட், சுற்றி உள்ள கண்கள் எல்லோரும் அதை காணும். அது தேவ மகிமையை அறிந்து கொள்ளாதவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் பிள்ளைகளுக்காய் நீ செய்ய போகிற மகிமையான அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விரைவில் நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக. அல்லேலூயா. அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். கர்த்தர் சொன்ன அவருடைய வார்த்தையினால் உங்களை நம்ப பண்ணின, மறுபடியும் நம்ப பண்ணினாரே, அந்த காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது ஒருவேளை 100 மடங்காய் 1000 மடங்காய் கர்த்தருக்கு அது லேசான காரியம். பாருங்கள், ஒரு அற்புதமான காரியத்தை நான் சொல்லட்டும். ஒரிசாவிலே போய் நானும் என் மனைவியும் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு, அரசாங்க வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, நாங்கள் செய்து வந்த பிசினஸையும் விட்டுவிட்டு ஒரிசாவிலே போய் ஊழியம் செய்யும் பொழுது, பிள்ளைகளோடு ஊழியம் செய்யும் பொழுது பாருங்கள், தெருவாய் அலைந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்தோம். ஆமென். நல்ல கவனிங்க, இங்கே கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டு பெரிய அரசியல் தலைவனாய் மாற வேண்டும் என்று அரசாங்க வேலையிலே இருக்கும் பொழுது பிசினஸும் செய்து வழக்கறிஞர் பட்டமும் பெற்றவனாய் இருந்த நான் தெருவாய் அலைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அநேகம் ஆயிரம் அற்புதங்களை செய்தார். தெருக்களிலே வெகு லகுவாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அற்புதமான அதிசயங்கள் ரோட் சைடுல, தெருக்களிலே, ஒரிசாவிலே, அதுவும் அந்த ஆபத்தான காலகட்டங்களிலே, அந்த பெரிய கலவரத்திற்கு பிறகு என்னோடு வந்த அன்பு தம்பிமாரிடம் நான் சொல்லுவதுண்டு, நடந்து தெருவாய் செல்லும் பொழுது ஒரு நாள் நாம் எல்லோரும் விமானத்திலே பறந்து செல்லுவோம். விமானத்திலே பறந்து செல்லுகிறது மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலே ஒரு கூட்டமாய் சென்று பெரிய பெரிய குருசேடுகளை நடத்துவோம் என்று தெருக்களிலே நடந்த அந்த நாளிலே நான் பலமுறை சொன்னது உண்டு. என்னோடு வந்த அந்த சிலர் நம்பவே இல்லை. அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். தெருவிலேயே நடந்து கடை தெருவிலே போண்டாவும் வடையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு நம்மை நடத்தி செல்லுகிற எப்படி இந்த ஊழியம் பல்வேறு தேசங்களில் போய் பெரிய குருசேடுகளை நடத்த முடியும் என்று நினைத்தவர்கள். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாளிலே நாங்கள் ஆப்பிரிக்க தேசத்திற்கு கடந்து செல்லும் பொழுது ஒரு குழுவாய் அரவுண்ட் 8 பேராய் நாங்கள் கடந்து சென்ற பொழுது, விமானத்தில் வரும் பொழுது அந்த தம்பிமார் சொல்றாங்க, ஐயா, நீங்க அந்த நாளிலே சொன்னதை, சில வருடங்களுக்கு முன்னே சொன்னதை நாங்கள் ஜோக்காக தமாஷாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் கர்த்தரோ இன்று அதை வாய்க்க பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். நாங்கள் அப்படியாய் கடந்து சென்ற பாதைகளில் எல்லாம் எத்தனையோ சவால்கள். ஐயா,
எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ வழிப்பறிகள், திருட்டுகள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பது போன்ற சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாய் நம்பி இருந்தபடியினால் கர்த்தர் செய்கிறதை நீங்கள் எல்லோரும் காணும்படியாய், நீங்கள் எல்லோரும் மாத்திரமல்ல, குளோரி, அப்படியாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்கள் அதை காணும். உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே கடந்து பாருங்கள், கென்யா, ஆப்பிரிக்க கண்டத்திலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, இன்னும் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் சென்று பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவதற்கு கிருபை செய்த ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே, ஹல்லேலூயா, என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, சூழ்நிலைகள் எப்படி போனாலும் சரி கவலைப்படாதிருங்கள். எவ்வளவு தாமதித்தாலும் கவலைப்படாதிருங்கள். தாமதிக்கிற காலங்களில் கூட நீங்கள் தைரியமாய் இருக்கும் பொழுது உங்களை எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அருமையாய் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்த ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். அவர் நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, சகல ஆறுதலின் தேவனும் நம்முடைய சொந்த பிதாவுமானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். எல்லா மகா பெரிய மேன்மைகளுக்கும் முன்னால் பாடுகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், நீண்ட நெடிய தாமதங்கள் ஒருவேளை இருக்கலாம். இன்று இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் யாருக்குமே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா, யாருக்குமே இல்லாத தாமதம் எனக்கு, இது போன்ற தாமதத்தை யாருக்குமே இல்லை என்று சொல்லுவீர்களே. ஆனால் என் ஸ்டைல்ல நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையின்படியே, யாருமே கண்டுகொள்ளாத, யாருமே பெற்றுக்கொள்ளாத மகா பெரிய மேன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். ஐயா, என்னுடைய பாடுகள் யாருக்குமே வராதவைகள். நான் படுகிற பாடுகளும் துயரங்களும் இந்த காத்திருப்பின் காலங்களிலே மகா கொடுமையாய் பெரிதாய் இருக்கிறது. யாருக்குமே வராத மகா பெரிய வெற்றியும் ராஜரீக மேன்மையும் உங்களுக்கு வரும். இதுதான் காத்திருப்பதின் ரகசியம். நீங்கள் கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து பறக்க வேண்டுமானால் பொறுமையோடே காத்திருங்கள். நிச்சயமாய் நீங்கள் பறப்பீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, குடும்பத்தோடு, குஞ்சுகளோடு, குட்டிகளோடு, ஹல்லேலூயா, எல்லாரும் மொத்தமாய் பறக்க போகிறீர்கள். கர்த்தருடைய வைராக்கியம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்.